கருப்பசாமி முன்னே வர, பக்தர்கள் பின்னே வர, மதுரையே அதிரும்படியாக வரப்போகின்றார் அழகுமலையான். எங்கு வரப்போகின்றார், எப்ப வரப்போகின்றார் என்றால், மதுரையிலே நடக்கின்ற மாபெரும் சித்திரை திருவிழாவின் போதுதான் அழகுமலையான் கள்ளழக பெருமானாக காட்சி தந்து எழுந்திருடுவார். அப்படி ஒவ்வொரு வருடமும் அழகுமலையான் கள்ளழகர் பெருமானாக காட்சி தரும்போது அவரை காணுகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் மீண்டும் அவரை இந்த திருக்கோலத்திலே காண்பதற்கு ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே என்று கண்கலங்கி அவரை வழியனுப்புகின்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அற்புதமான திருவிழாவுதான் இந்த சித்திரை திருவிழா. சித்திரை மாதம் என்றாலே கத்திரி வெயில் காலம் தானே, ஆனால் அது மற்றவர்களுக்கு, மதுரக்காரங்களுக்கு சித்திரை மாதம் என்பது அழகுமலையானுடைய அற்புதமான வாடை காற்று வீசும் வசந்த மாதம். எங்கு பார்த்தாலும் எல்லா திக்கிலும் காட்சி தருகின்ற அந்த பரமபத சுவாமியை பார்த்து கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமத்தை முழங்கிக் கொண்டே இந்த சித்திரை மாதம் கத்திரி வெயிலை கடந்து விடுவார்கள் மதுரைக்காரர்கள். அப்படிப்பட்ட உணர்ச்சி பெருக்கான அற்புதமான இந்த சித்திரை திருவிழா இன்றிலிருந்து தொடங்குகின்றது.